இன்றைக்கி என் பொண்ணுக்கு என்ன லஞ்ச் பேக் பண்ணேன்னு பார்க்கலாமா? ஒரு நாள் அவளுக்கு சப்பாத்தி செஞ்சு கொடுத்துட்டேன். அவள் டெய்லியுமே சப்பாத்தி தான் கேட்குறா. ஸோ ஏதாவது நியூட்ரிஷியஸாக செஞ்சு கொடுக்கலான்னு தான் இன்றைக்கி இந்த எல்லோ பம்ப்கின் அண்ட் கேரட்ஸ் வச்சு நான் சப்பாத்தி செஞ்சேன். இந்த எல்லோ பம்ப்கினையும் கேரட்டையும் பீல் பண்ணிவிட்டு இதை ரஃப்பாக சாப் பண்ணி இதை நல்லா வேக வச்சு பியூரே பண்ணி வச்சுக்கோங்க. சப்பாத்தி மாவில் இந்த பியூரேவை போட்டு தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்துக்கோங்க. மேக்ஸிமம் தேவைப்படாது. நார்மல் சப்பாத்தி எப்படி ரோல் பண்ணுவீங்களோ அதே மாதிரி ரோல் பண்ணி உங்களுக்கு தேவையான ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் எல்லோ பம்ப்கின் அண்ட் கேரட் சேர்க்கறதுனால இந்த சப்பாத்தியில் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கும். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்கள் கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எஸ், இதை ரோல் பண்ணி உங்களுக்கு தேவையான ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிவிட்டு தவாவில் 2 சைடும் கீ போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா ஒரு சூப்பர் அண்ட் நியூட்ரிஷியஸான லஞ்ச் குழந்தைங்களுக்கு ரெடி. இது வேலை முடிஞ்சிருச்சுன்னு உடனே லஞ்ச் பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி இந்த சப்பாத்தியை அவளுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி தான் நான் சர்வ் பண்ணியிருந்தேன். ஏன்னா ஈஸியாக இருக்கும் எடுத்து சாப்பிட்றதுக்கு. ஸோ இந்த சப்பாத்தி கூட அவளுக்கு ரொம்பவே ஃபேவரட்டான ஃப்ரூட் பொமோகிரானட் இதை பீல் பண்ணி கொஞ்சமாக இதை வச்சு கொடுத்தாச்சு. ஸ்நாக்ஸுக்கு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ண ஆப்பிளும் கொஞ்சமாக ட்ரை ஃப்ரூட்ஸும் வச்சு தான் சர்வ் பண்ணியிருந்தேன். ஸோ அவளும் ஸ்கூலுக்கு ரெடியாகி கிளம்பிட்டா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.